World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்மை ஆள்வது நவகிரகம் என்றால் நவகிரகத்தையும் ஆட்சி செய்வது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதங்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சம். ஸோ அந்த பிரபஞ்ச குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜோதிட பேரரசு உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் ஜோதிடமும் நவீன உலகமும் அப்படின்ற ஒரு அருமையான டைட்டிலில் தனக்கே உரிய பாணியில் ஒரு சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோடைய 25வது வெள்ளி விழா கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட ஜாம்பவான்களையும் ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். ஐயா கிட்ட படித்த நிறைய மாணவர்கள் பின்னாடி உக்காந்துருக்கீங்க. இன்றைக்கி ஐயா வெள்ளி விழா கருத்தரங்கம் நடத்துகிறார். இன்றைய நாள் என்ன நாளுங்க? சனிக்கிழமை. இப்போ என்ன என்ன கரணம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைத்துளை கரணம் ஓடிக்கிட்டு இருக்கு. செக் பண்ணிங்களா எல்லாரும்? இன்றைக்கி தைத்துளை கரணம் ஓடிக்கிட்டு இருக்கு. தைத்துளை கரணத்தோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி. அப்போ இந்த வெள்ளி விழா கருத்தரங்கம் எப்படி இருக்கும்? மிக பெரிய வெற்றி அடையும். அப்போ நாம் ஒரு டேட்டை நாம் பார்த்து வைக்கிறோமோ, பஞ்சாங்கத்தை பார்க்குறோமோ இல்லையோ, பிரபஞ்சம் நம்மளை கரெக்டாக இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளான விஷயம். அதுவும் கரெக்டான உள்ளே நுழையும் போது பவளக்கண்ணன் ஐயா தைத்துளை கரணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நானும் தைத்துளை கரணம் தான். அவர் சொன்ன மாதிரி தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க எல்லாமே சுமக்கிறதுக்காக பிறந்தவங்க தான். அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், என்னுடைய சங்கமாக இருக்கட்டும், என்னுடைய கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சுமக்கிறத நான் ரொம்ப லவ் பண்ணி சுமப்பேன். சுமக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது தைத்துளை கரணத்துக்கு உண்டான இயல்பு. இதெல்லாம் ஒரு கருத்துக்களை ஜோதிடர்கள் பதிவு பண்ணுறாங்கன்னா அது தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஆதாரம் வேணும். அதனால தான் ஐயா பேசி முடித்தோடனே பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா ஜோதிடமும் நவீன உலகமும். கரெக்டான தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் கையில் தான் இனி எல்லா விதமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருக்க போகுது. ஜோதிடம் அதே மாதிரி தான். நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடத்துலேயும் நிறைய அப்டேஷன் வருது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து ஜோதிடம் படிக்க ஒரு மாணவர் வந்தாலும் கூட 27 நட்சத்திரத்தை மாற்ற முடியாது, 9 கிரகத்தை மாற்ற முடியாது, 12 பாவத்தை மாற்ற முடியாது, 12 ராசிகளை மாற்ற முடியாது. அந்த அடிப்படையாக தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது, புதுசாக கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய விதிகளையும் பரிகாரங்களையும் நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சாதகமாக நிறையா விஷயங்களை புதுசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜோதிடம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் இப்படி தான் ஜோதிடம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது. நான் எந்த வழியில் வேணாலும் ஜோதிடம் பார்ப்பேன், எந்த ஒரு தரப்பட்ட மக்களுக்கும் பரிகாரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம ஜோதிடம் பார்க்க உட்காரணும். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறவங்க, நீங்கள் பள்ளிப்பாளையத்தில் இருக்கீங்கன்னா பள்ளிப்பாளையத்துலேருந்து மட்டும் வரமாட்டாங்க. சென்னையிலேருந்து ஜாதகம் பார்க்க வரலாம், கன்னியாகுமரியிலேருந்து ஜாதகம் பார்க்க வரலாம். இப்போ மீடியாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் உங்களோட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நவீனமாக நீங்கள் ஜோதிடத்தை அணுகணும், பரிகாரம் சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? ஐஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறதே சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக எல்லோரும் நினைக்கிறோம். பணக்காரங்க தான் இப்போ ஐஃபோன் வச்சுருப்பாங்க, பணம் இருக்கிறவங்க ஐஃபோன் வச்சுருப்பாங்க. ஏன் பிரபஞ்சம் இந்த ஒரு நவீன கண்டுபிடிப்பில் பணக்காரங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் இந்த ஐஃபோனை வச்சுருக்கு? இதை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு? அதுக்கான பதில் இன்றைக்கி நட்சத்திரத்திலே இருக்குது. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. அவிட்ட நட்சத்திரம்னா
நட்சத்திர காரகத்துவப்படி ஆப்பிள்னு அர்த்தம். ஐஃபோனை சிம்பிள் என்னங்க? ஆப்பிள் போட்டிருக்கா? அவிட்ட நட்சத்திரம் காலபுருஷத்துடைய எத்தனாவது பாவத்தில் வரக்கூடியது? காலபுருஷத்துடைய 10வது பாவம் மற்றும் 11ஆம் பாவம், மகரத்திலையும் கும்பத்திலையும் வரக்கூடியது அவிட்ட நட்சத்திரம். அப்போ காலபுருஷத்துடைய 10, 11 இணைக்கக்கூடிய நட்சத்திரம் எதுங்க? அவிட்டம். அதனால தான் எல்லா பணக்காரர் கையிலையும் இந்த ஃபோன் இருக்கு. புரியுதுங்களா? என்ன கை தட்டாமல் உட்காந்துருக்கீங்க? அப்போ இது எப்படி எடுக்கலான்னா, யாராவது பண கஷ்டத்தோடு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பரிகாரமாக ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை மாற்றி ஐஃபோன் வாங்குங்க, பணம் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் பரிகாரம். சார் ஐஃபோன் வந்து 60,000 ரூபா சொல்கிறாங்க சார், 5,000 ரூபா கட்டிட்டு இஎம்ஐயில் எடுத்துருங்க, மாதம் 3,000 ரூபா கட்டினா போதும், ஒரு வருஷத்தில் இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐஃபோன் எல்லோரும் வாங்கிடலாம். எல்லாருக்கும் ஐஃபோன் ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அப்போ இந்த பரிகாரத்தை எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வேணாலும் சொல்லலாம். ஜெர்மன்லேருந்து ஒரு கிளைண்ட் கேட்குறார், யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் பேசுகிறார், எல்லாருக்கும் இந்த பரிகாரத்தை சொல்லலாமா? பணம் வரணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக மகாலட்சுமியை போய் கும்பிடுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் ஜெர்மனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக திரும்புகிற இடமா சர்ச்சாக தான் இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரியில் மேக்ஸிமம் கோயில் இருக்காது. அப்போ அவங்கள எங்கே போய் மகாலட்சுமி கும்பிட சொல்கிறது? அவங்களுக்கு இந்த மாதிரி எளிமையான முறையில் நவீன பரிகாரங்களை கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும். இப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நவீனமாக பரிகாரங்கள் கொடுத்துட்டே போகலாம். இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்து பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஊரில் இருக்கிற கிளைண்ட்டுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கோயில் பரிகாரம் ஆன்மீக பரிகாரங்களை செய்ய சொல்ல முடியாது. அதுக்கு நவீனமாக பரிகாரம் எதிர்பார்ப்பாங்க. அது வீட்டில் இருந்தே செஞ்சுக்கிற மாதிரியான பரிகாரங்களாக இருக்கணும், ரொம்ப சிம்பிள் பரிகாரமாகவும் இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தானம் கூட கொடுக்க முடியாது. நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி வெளியில் இப்போ ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு போனோம்னா வெளிநாட்டில் போய் அப்படி கூட கொடுக்க முடியாது. சாப்பாடு யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப தேவையாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை வீட்டிலேயே செய்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ அதை நவீனமாக நம்ம அணுக தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் லக்ன பாவம் ஏதோ பாதிக்கப்பட்டுருச்சு. லக்ன பாவம் பாதிக்கப்பட்டால் அப்போ என்ன மாதிரி பரிகாரம் கொடுக்கலாம்? எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் லக்ன பாவம் பாதிக்கப்பட்டால் அதுக்கான பரிகாரம் வந்து அடிக்கடி ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க, இல்லை முடியை வளர்த்தாதீங்க, எப்பயுமே மொட்டை அடிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா மொட்டை அடிச்சுட்டே இருங்க, இதுதான் லக்ன பாவத்துக்கான பரிகாரம். அப்போ இந்த மாதிரியே லக்னத்தில் கேது இருக்குது, அவங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ மொட்டை அடிச்சிருங்கன்னா இதுதான் பரிகாரம். அப்போ அது யார் வேணாலும் செய்ய முடியும். கிறிஸ்டினாக இருந்தாலும் செய்யலாம், முஸ்லீமாக இருந்தாலும் செய்யலாம், ஹிந்துவாக இருந்தாலும் செய்யலாம். அப்போ அந்த பரிகாரம் வந்து நவீனமாக இருக்கணும். அடிப்படையிலேருந்து சொல்கிறது தான், இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, எல்லாமே காரகத்துவத்தில் இருக்கிறது தான். கேதுனா முடி, லக்னனா தலை, அது ரெண்டையும் இணைச்சி ஒரு பரிகாரத்தை சொல்லும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம அழகாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து படிக்காமல் டல்லாக இருக்கு, என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. படிக்கலை அப்படின்னா புதனோட அமைப்பு எப்படி இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை சொல்லலாம்? எல்லார் வீட்லேயும் காலண்டர் இருக்கும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலண்டரை கிளிக்காமல் மாதக்கணக்கில் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் புதனோட பாதிப்பை குறிக்கக்கூடியது. அப்போ யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கோ அவங்க வீட்டில் புதன் இயங்கணும்னா ஒழுங்காக காலண்டரில் கிளிக்கணும். கிளிக்கிறது ஒரு பரிகாரம் தான். என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கிளிக்கிறதே ஒரு பரிகாரம் தான். யாருக்கெல்லாம் புதன் சரியில்லையோ அவங்க வீட்டில் பாருங்கள் காலண்டரில் மாதம் கணக்கில் கிளிக்காமல் தான் இருப்பாங்க. அப்போ ஒழுங்காக குழந்தைங்க படிக்கணும்னா டெய்லியும் காலையில் அந்த ஹேபிட்டை சொல்லிக் கொடுங்க. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு போய் காலண்டரை கிளி. அப்போ புதனை சரி வர இயக்குனாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? புதன் பலமாகும். அப்போ அவங்க படிப்பிலையும் புதனுடைய எனர்ஜி நல்ல விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடாக பரிகாரம் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் மூளையை போட்டு கசக்கணும், யோசிக்கணும். யோசிக்கிறதுனால தான் பரிகாரம் வரணும். நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ மணிகண்ட ஐயாட்ட எல்லோரும் படிச்சிட்டிங்க, அவ்வளோதான், ஐயா எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஜோதிடம் வராது. புதுசாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் புதுசாகவே ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க சொல்ல, புதுசாக எப்படி ஒரு கிளைண்ட் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பரிகாரம் கொடுக்கறது, தீர்வுகள் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கணும். அப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே ஜோதிடமாக பார்க்கணும். ஒரு தடவை அப்படி தான் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. நான் கரணத்தை பற்றி இயக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேர் பார்த்தாங்க. கரணத்தை வந்து கோயிலில் மட்டும்தான் போய் இயக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஜோசியர் சண்டை போட்டார். அதுக்கு நான் சவாலாக சொன்னேன், கரணத்தை கோயிலுக்கு மட்டும்தான் போய் இயக்கணும்னு கிடையாது. கரணத்தோட விலங்கை நம்ம டிபியாக வச்சா கூட அது இயங்கும். அதுக்கு பல கிளைண்ட் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு இன்றைக்கும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு வச்சுருக்கு. அப்போ நீங்கள் தைத்துளை கர்ணத்தில் பிறக்கிறீங்க அல்லது பவா கர்ணத்தில் பிறக்கிறீங்கன்னா, பவா கர்ணம்னா சிங்கம். சிங்கத்தோட ஃபோட்டோவை உங்கள் டிபியில் வச்சிங்கன்னா அடிக்கடி அந்த சிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பவா கர்ணம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு நவீன பரிகாரம். இல்லைன்னா சிங்கம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸை யூடியூப்பில் பார்த்தா போதும். அல்லது சிங்கம் மோதிரம் பண்ணி உங்கள் கையில் போட்டுக்கோங்க. சிங்கத்தோட ஃபோட்டோவை உங்கள் பெட்ரூமில் ஒட்டி வைங்க. இது எல்லாத்துலேயுமே இயங்கும். ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. கிரகம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ கேமரா பார்த்துட்ருக்கோம், இதுவும் ஒரு கிரகம் தான். நான் மைக்கில் பேசுகிறது ஒரு கிரகம் தான். கேமரா அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம், மைக் அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கம். இப்படி நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் கிரகமாக இயங்கும்போது அப்போ நீங்கள் மொபைலில் வைக்கிற டிபியும் ஒரு கிரகமாக தான் இயங்கும். இந்த அடிப்படை தத்துவத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் நவீனமாக பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாண தடை இருக்கும், திருமண தடை, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து பொதுவாகவே 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே 40 வயசு தான். யூஎஸில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே 37 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் 7ஆம் பாவம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கொடுக்குறது? கல்யாணம் ஆகாமல் வராங்க, இல்லை நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது. பொதுவாக நம்ம என்ன படிப்போம் ஜோதிடத்தில், சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் கல்யாணத்தில் தடை வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கொடுக்கலாம்? சுக்கிரன்னா கல்யாணம், கேதுனா கிறிஸ்துவ மதத்தை குறிக்கும், சர்ச்சுன்னு சொல்லுவோம். அப்போ சர்ச்சு வெட்டிங்க்கு போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சுக்கிரன் கேதுக்கு அதுதான் பரிகாரம். அது இங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம். சர்ச்சு வெட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். சர்ச்சில் நடக்கக்கூடிய வெட்டிங்க்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் கேது தோஷம் விலகிடும். யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி குருவாக வந்து குரு கேது சேர்ந்துருந்து தடை கொடுக்குதோ அவங்க கோயிலில் நடக்கிற கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு குரு கேது தடை விலகிடும். இவ்வளோதான் பரிகாரம். அப்போ சர்ச்சு வெட்டிங்க்கும் கோயில் வெட்டிங்க்கும் 2 கிரகம் தான் வித்தியாசம். அப்போ வெளிநாட்டில் ஃபுல்லாக சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ எந்த நாட்டில் இருந்து வேணாலும் ஜோதிடத்தை தேடி வருவாங்க. அப்போ ஜோதிடர்கள் நம்ம எப்படி இருக்கணும்? எந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் பலன் சொல்கிறதுக்கும் பரிகாரம் சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஐயோ அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாங்களா, எனக்கு கோயில் பரிகாரத்தை தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு இருந்தால் அப்புறம் நம்ம எப்படி டெவலப் ஆகிறது? நம்ம ஊரில் 500 ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்குறதுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. இதே நீங்கள் வெளிநாடு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு 5000 rupees கொடுப்பாங்க. அப்போ நம்ம நிறையா சம்பாதிச்சா தானே ஐஃபோன் வாங்க முடியும், கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அப்போ ஜோதிடர்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்ல. ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்க இந்த ஜோதிடர் எப்படி சக்ஸஸ் ஆகிறாருன்னு நினச்சி தான் நிறைய பேரை பார்க்க வருவாங்க. இவரே லைஃப்பில் நல்லா உயர்ந்திருக்காரு, அப்போ நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக உயர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வருவாங்க. நாமளே சோர்ந்து போய் ரொம்ப டல்லாக இருந்தோம்னா அப்போ எப்படி நாம் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேஷனாக பரிகாரங்களை எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து நான் தைத்துளை கர்ணம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதியும் சுக்கிரன், 10ல் உட்காந்துருக்கு சுக்கிரன். அப்போ கல்யாணத்தை வந்து சிம்பிளாக பண்ணலாமா கிராண்டாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எங்கள் வீட்டில் போயிட்டு இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் தைத்துளை கர்ணத்தில் பிறந்திருக்கேன், சுக்கிரன் எனக்கு 10ல் இருக்குது, கல்யாணத்தை கிராண்டாக பண்ணோன்னா அது எனக்கு தொழில் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதுக்காகவே இந்த கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுறோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நிகழ்வுகளை மாற்றிக்கணும். இதே சுக்கிரன் போய் எங்கேயாவது 12ல் மறைஞ்சிருந்து கேதுவோட சேர்க்கைப்பட்டிருந்து எங்கேயாவது சிக்கலாக இருந்தால் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக காதுங்காது வச்ச மாதிரி 10 பேரோட வச்சு முடிச்சிடணும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நிகழ்வுகள், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்காக கொடுக்குற வழிகாட்டுதல் எல்லாமே ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதை கரெக்டாக கணக்கீடு பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நிறையா படிக்கணும். நிறையானா காரகத்துவங்களை நிறையா படிக்கணும், அதுக்கு நிறையா உழைக்கணும்.
அப்போ தான் கிளைண்ட் வருவாங்க. அப்போ தான் நம்ம கிளைண்ட்டு கரெக்டாக சொல்ல முடியும். இந்த நவீன உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ எல்லோரும் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். கொரோனா வந்து பாதிக்கப்பட்டதில் எந்த பாவம் பாதித்தவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்தது அப்படின்னு கொரோனா டைமில் ஆராய்ச்சி பண்ணோம். யாருக்கெல்லாம் 3ஆம் பாவம் பாதிச்சிருந்ததோ அவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்தது. ஏன்னா கொரோனா வந்தப்போ என்ன கஷ்டப்பட்டோம்? மூச்சு விடுறது கஷ்டப்பட்டோம். அப்போ நம்ம ஜோதிடம் படிச்சிட்டோம்னா இது படித்தது மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா விஷயங்கள். புதுசாக ஒரு நோய் வருது. புதுசாக வந்து இப்போ எலக்ட்ரிக் காரு விட போகிறாங்க. எலக்ட்ரிக் கார் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நிறைய எலக்ட்ரிக் காரு விட போகிறாங்க. பெட்ரோல் காரை குறைச்சிட்டே வராங்க. அப்போ நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அடுத்தது என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா? நான் பெட்ரோல் கார் வாங்கலாமா எலக்ட்ரிக் கார் வாங்கலாமான்னு கேட்பாங்க. எலக்ட்ரிக் கார்னால் என்னென்னு எனக்கு தெரியாதுன்னா அப்போ நம்மள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. அப்போ எலக்ட்ரிக் காரை பற்றி கொஞ்சம் நெட்டில் போய் கூகுளில் படிக்கணும். எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னா சூரியன் செவ்வாயை குறிக்கும். எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால் சூரியன் செவ்வாய். அப்போ சூரியன் செவ்வாய் யாருக்கெல்லாம் 4ஆம் பாவத்தோட தொடர்பாக இருக்கோ அவங்க எலக்ட்ரிக்கல் கார் வாங்கினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் என்னென்னா அடிப்படை நாலேஜ், பேசிக் நாலேஜ். இந்த நாலேஜ் இருக்கணும். என்னுடைய டிரைவர் வந்து ரொம்ப பாவம். ஏன் ரொம்ப பாவம்னு சொல்லணும்னா டிரைவர் முன்னாடி தான் உட்காந்துருக்கார். இப்போ பத்திரிகை கொடுக்கறதுக்கு ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 38 மாவட்டத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்க ஐயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். காரில் போகும்போது அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். ஈவினிங் ஆனால் கிளாஸ் இருக்கும். 3 மாதம் கல்யாணம் வேலைன்னா 3 மாதமாக அப்பாயின்மெண்ட் பார்க்காம இருக்க முடியாது, கிளாஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் கேட்டுகிட்டே வருவார். காரில் போனால் பாட்டு கேட்டு போவாங்க. ஜாதத்தை பார்த்து 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 எனக்கு அது பிடிக்கும் பார்க்குறேன். அவன் டிரைவர் என்ன பண்ணுவார், இதை கேட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு 25% ஜோதிடம் அவர் கற்றுக்கிட்டார். சரிங்களா? ஏன்னா நான் ஜாதகம் பார்த்து முடிக்கும்போது அப்போ சொல்கிறாரு, காலையில் அந்த கரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, பத்திரக்கரணம் சார் அப்போனா நீங்கள் வந்து கோழியோட ஃபோட்டோ வச்சுக்க சொல்லுவீங்க தானே அப்படின்னு அவர் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காதில் கேட்டுக்கிட்டு இருந்தாலே நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே வந்துடும். ஆனால் வித்தியாசமாகவும் நவீனமாகவும் பரிகாரம் சொல்ல தெரியணும். இப்போ அந்த பரிகாரத்தில் கூட நம்ம கிளைண்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து 4ஆம் பாவம் சம்மந்தமான ஒரு பரிகாரம் பண்ணணும். 4ஆம் பாவத்தில் ஒரு வசதியானவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்குங்க, உங்களுக்கு 4ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ தொழில் வந்து வெற்றி அடையணும்னு சொல்கிறாங்க. 10ஆம் அதிபதி அவங்களுக்கு 4ல் இருக்குது. 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணால் தொழில் வளர்ச்சி அடையும். அப்படின்னா வீடு புதுசாக வாங்குங்கன்னா தொழில் வெற்றி அடையும்னு சொல்லிடலாம். வசதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்லலாம். வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தொழில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வரக்கூடியவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியும் பரிகாரங்களை நமக்கு சொல்ல தெரியணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரங்களை சொல்லக்கூடாது. பரிகாரங்களை வித்தியாசமாக சொல்லணும். அப்போ தான் அந்த கிளைண்ட்டு செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஐயா வாஸ்து ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஐயாவுடைய அனுபவம் அப்படிங்கிறத என்னோடய வயசாக இருக்கும். 30 வருஷத்துக்கு மேலே வாஸ்துவில் அனுபவமாக இருக்கார். ஏன் வாஸ்துவை பற்றி சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் எனக்கு வெறும் பாரம்பரிய ஜோதிடம் மட்டும்தான் பார்க்க தெரியும், நான் ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பேன்னு மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு வாஸ்துவும் பார்க்க தெரியும், நியூமராலஜியும் பார்க்க தெரியும், பிரசனமும் பார்க்க தெரியும், சோழி பிரசனமும் தெரியும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சிறந்த ஜோதிடர் ஆக முடியும். அப்போ வாஸ்து பார்க்க வந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க, எனக்கு வாஸ்து பார்க்க தெரியாதுங்க, வேற ஒரு ஜோசியர் கொடுக்குறேங்கன்னு வாஸ்து ஈஸ்வரன் ஐயாவை ரெஃபர் பண்ணிட வேண்டியதான். அப்போ நீங்கள் எல்லாமே கற்று வச்சுக்கிட்டாதான் எல்லாருக்கும் கரெக்டான கைடன்ஸை கொடுக்க முடியும். நான் பார்க்குற வாஸ்து முறை வந்து காலச்சக்கரா வாஸ்து அப்படின்னு ஒன்று பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் யாராவது வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இதில் கேட்குறாங்க அப்படின்னா, வீடு சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடிக்கடி எங்கெல்லாம் கிரகப்பிரவேசம் நடக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. கிரகப்பிரவேசம் எதுக்காக பண்ணுவாங்க, வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அப்போ வீடை வந்து அவங்க முழுமையாக முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வீடை முழுமையாக முடிச்சவங்க தானே கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகமும் இயங்க ஆரம்பிக்கும். 4ஆம் பாவம் வீக்காக இருக்கிறவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதக தோஷம் நிவர்த்தி ஆகி நீங்களும் தடைப்பட்டிருக்கிற வீடை நிவர்த்தி பண்ணி முழுமையாக அந்த வீடை முடிக்க முடியும். இப்படி எல்லாத்துலேயுமே பரிகாரங்களை ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டே வரலாம். எல்லா விஷயமும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற மொபைலிருந்து எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன கருத்துக்களை கூட விடாமல் ஜோதிடமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும்.
அதே மாதிரி இந்த நவீன உலகத்தில் எல்லா ஜோதிடர்களுக்கும் முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா? இப்படி வித்தியாசமாக பரிகாரம் எடுக்க தெரியணும். அதே சமயத்தில் முத்துப்பாண்டி ஐயா மாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மாதிரி ஒரு மீடியாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த நவீன உலகத்தில் ஜெயிக்க முடியும். சார் நான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கேன் சார் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு மட்டும் தான் நம்மள்ட்ட வந்து பார்ப்பாங்க. நான் இன்னும் எல்லா ஊர் கிளைண்ட்டையும் பார்க்கணும், மிகப்பெரிய புகழடையணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையில் வழிகாட்டுதல் கொடுக்கணும், என்னால் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் புகழ் அடையணும்னா நீங்கள் மீடியாவை நிச்சயமாக பிடிக்கணும். இப்போ மீடியாவில் பெரிய ஆள் ஆகணும்னா என்ன கிரகம் நல்லா இருக்கணும்? புதன் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், ராகு நல்லா இருக்கணும். ராகு தான் கேமரா, அதான் நிழல் படம்னு சொல்கிறது. அப்போ முன்னாடி நின்று பேசணும். அப்போ இந்த மாதிரி நாங்கள் அதுக்காக தான் சங்கங்களை உருவாக்கி வச்சுருக்கோம். மணிகண்டன் ஐயா தர்மசாஸ்திரா சங்கம் வச்சு நடத்துகிறார். நாங்கள் பிரபஞ்ச குழு அறக்கட்டளைன்னு வச்சு நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக இந்த சங்கங்கள் இயங்குது? உங்களை மாதிரி மாணவர்கள் வந்து மேடையில் ஏறி பேசுகிறதுக்காக தான். ஸோ பேசுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? ரீச் ஆகும். ஒரு வீடியோ போதும் ஜோதிடர்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு. ஒரு வீடியோ போதும். ஒரு வீடியோ 1,00,000 பேர் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு பிஸி ஆகிடுவீங்க. ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க ஜோதிடம் பார்க்குறதுக்கு, அவ்வளோ பேர் இருக்காங்க. நாம் நினச்சிட்ருப்போம் நம்ம ஊரில் வந்து ஒரு ஜோசியம் பார்த்து உட்காடுறீங்க, பக்கத்தில் ஒரு ஜோசியர் வந்து ஆஃபீஸ் போடுறாருன்னா ஐயோ நம்மளுக்கு கூட்டம் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நமக்காக வரக்கூடியவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் ஒரு 5% கூட ஜோதிடர்கள் கிடையாது. நாம் நினைக்கிறோம் நிறையா ஜோசியர் இருக்கோன்னு. மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் கூட ஜோசியம் கிடையாது. அப்போ இன்னும் ஜோதிடர்கள் நிறையா தேவைப்படுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் நிறையா வகுப்புகளை எடுத்து நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி மீடியா அப்படின்னு போகும்போது நீங்கள் எந்த நாட்டவரும் உங்களை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து உங்களை வந்து ஜாதகம் பார்க்க அணுகுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக நான் நினைக்கிறது நான் படித்த இன்ஜினியரிங் படித்தனால நிறைய விஷயங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. நிறையா நண்பர்களுடைய தொடர்பு இருக்குது. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, யூஎஸில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த நாட்டில் என்ன மாதிரியான பொருளாதார உயர்வு வரப்போகுது, டெக்னாலஜியில் என்ன புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ஜோதிட ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக்குவேன். இப்போ வந்து சாட் ஜிபிடின்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறத இப்போ ரொம்ப ஒரு ரெவால்விங் டெக்னாலஜியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்மளை மாதிரியே ஒரு ஜோசியரை உருவாக்கிடுவாங்க, அந்த ரோபோவே ஜோசியம் சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் அவங்க டெவலப் பண்ணாலும் அதனுடைய சுவிட்சு யார் கையில் இருக்குன்னா நம்மளை மாதிரி ஜோசியர் கையில் தான் இருக்கணும். நாம் ப்ரோக்ராம் பண்ண தான் அங்கே ஃபீட் ஆக போகுது. அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி வளரும்போது டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து நம்ம கற்றுக்கணும். இப்போ யாருமே ஜோதிடம் கணிக்கிறதே இல்லை. யாராவது ஜோதிடம் உட்காந்து கணிச்சிட்டு இருக்கோமா? எல்லோரும் என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ளே போய் ஆப்பில் போட்டு ஜாதகம் வந்துடுது, வர்க்க சக்கரங்கள் வந்துடுது, திதி என்னன்னு சொல்லிடுது, கரணம் என்னன்னு சொல்லிடுது. அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அப்போ இந்த நவீன உலகத்தில் ஜோதிடத்தில் ஜெயிக்கணும்னா இந்த டெக்னாலஜி சம்மந்தமான அறிவையும் எல்லா ஜோதிடர்களுமே படித்து வச்சுக்கணும். அப்போ திதியை வச்சு பரிகாரம் சொல்லலாம், யோகத்தை வச்சு பரிகாரம் சொல்லலாம், கரணத்தை வச்சு பரிகாரம் சொல்லலாம், நட்சத்திரத்தை வச்சு பரிகாரம் சொல்லலாம். நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தில் கூட பரிகாரங்கள் இருக்குது. அது ஈஸியாக நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அப்போ எல்லா ஊர்லேயுமே உணவு கிடைக்கும், நம்முடைய இந்தியன் உணவு கிடைக்கிது. அதை வச்சு அழகாக பரிகாரம் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராங்கன்னா எனக்கு பணம் வரணும்னு கேட்குறாங்கன்னா டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அது எல்லா நாட்டிலையும் நெல்லிக்காய் கிடைக்கும், வாங்கி சாப்பிட முடியும். இல்லை நெல்லிக்காய் ஒரு நாட்டில் கிடைக்கல, அப்போ பரிகாரத்தை எப்படி மாற்றி சொல்கிறது? நெல்லிக்காய் கிடைக்கலங்க, அப்போ எப்படிங்க பரிகாரத்தை மாற்றி சொல்கிறது? பரணினா அடுப்பு. அப்போ அஸ்வினியில் பிறந்தவங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் டெய்லியும் உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்ச நேரமாக சமைங்க, ஒரு காஃபி போட்டு குடிங்க. அப்போ சமையல் கட்டுக்குள்ளே போய் அடுப்பை ஆன் பண்ணாங்கன்னா பரணி ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். பரணினா அடுப்பு. இப்படி நாம் நவீனமாக பரிகாரங்களை நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா காரகத்துவங்களை நிறையா படிக்கணும். 100 காரகத்துவம், 500 காரகத்துவம், 1000 காரகத்துவம், எவ்வளோ காரகத்துவம் வந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக வச்சும் நிறையா பரிகாரங்களை நவீனமாக சொல்ல முடியும். பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக வச்சு சொல்லலாம். இப்போ நீங்கள் நிறையா கோயில்களுக்கு போகிறீங்க, நிறையா சங்கங்களுக்கு வரீங்க,
நிறையா டொனேஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க, பணமாக கொடுக்குறீங்க, பொருளாக கொடுக்குறீங்க. அந்த பொருளாக கொடுக்கறதுல கூட ஜோதிடத்தை பயன்படுத்தி பஞ்சபூத தத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் பரிகாரம் செய்யலாம். யாருக்கெல்லாம் காற்று தத்துவத்தில் கிரகம் இருக்கோ அவங்க ஃபேன் வாங்கி கொடுங்க. காற்று தத்துவத்தில் நிறையா கிரகம் இருந்தால் ஃபேன் வாங்கி கொடுங்க. யாருக்கெல்லாம் நீர் தத்துவத்தில் நிறையா கிரகம் இருக்கோ அவங்க வாட்டர் பாட்டில் டொனேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா யாருக்கெல்லாம் நிலத்தத்துவத்தில் கிரகம் இருக்கோ இந்த மாதிரி சங்கங்களுக்கு சேர் வாங்கி கொடுங்க. சேரை எங்கே போட்டு உட்காடுறோம்? சேரை நிலத்து மேலே போட்டு உட்காடுறோம். இப்படி ஒரு பரிகாரம் செய்யும்போது கூட நம்ம ஜாதக ரீதியாக அது எப்படி பரிகாரம் பண்ணலான்னு பார்த்து பஞ்சபூத அடிப்படையிலையும் பரிகாரம் சொல்ல முடியும். மிக அருமையாக அந்த பரிகாரத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ஜோதிட உலகத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நவீன உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாருமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய கலையை போய் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் அடமானம் வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. மினிமம் 2000 ரூபா ஃபீஸ் வாங்கணும். மேக்ஸிமம் லட்சக்கணக்கில் கூட ஃபீஸ் வாங்கலாம். நீங்கள் உடனே நினைக்கலாம், சார் நான் 2000 ரூபா ஃபீஸ் போடுறேன், பக்கத்தில் ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் 200 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குறாரு, எல்லா கிளைண்ட்டும் அங்கே போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு 1 லட்சம் கொடுக்குற கிளைண்ட்டும் இருக்காங்க. ஏன்னா நம்மளால் பயனடைகிறவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு பேசிக்காக இப்போ மணிகண்டன் ஐயா திருமண பொருத்தம் பார்க்குறார். மணிகண்டன் ஐயாட்ட வந்து திருமண பொருத்தம் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. ஆனால் பொருத்தத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 100 ரூபா, 500 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பொருத்தத்துக்குலாம் எவ்வளோ வாங்கணும்? 10,000 ரூபா வாங்கணும். 2 ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கணுன்னா 10,000 ரூபா. இஷ்டனா வாங்க. அந்த மாதிரி சொல்லணும். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜோசியரும் ஒரே சங்கமாக இணைஞ்சு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? யார்கிட்ட போவாங்க? இவங்களே பொருத்தம் பார்த்துக்க முடியுமா? ஜோசியர்கிட்ட தான் வந்தாகணும். ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக முடிவெட்ட போகிறீங்க. அந்த சங்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க? 50 ரூபா சேவ் பண்ணணுன்னா, முடிவெட்டணுன்னா 100 ரூபா. அது கம்மியாக எங்கேயாவது தமிழ்நாட்டில் யாராவது வாங்குறாங்களா? இல்லை. ஜோதிடத்துறையிலும் அப்படி வரணும். நம்ம ஜோதிடர்கள்லாம் வந்து ரொம்ப கெத்தாக இருக்கணும். என்னுடைய பத்திரிக்கை இப்போ நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் கல்யாண பத்திரிக்கையில். அந்த கல்யாண பத்திரிக்கையில் நான் பிஇ டிகிரியை போட்டதை பெருமையாக நினைக்கல, முன்னாடி ஜோதிடர் வல்லரசு தினேசன் போட்டதான் பெருமையாக நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பத்திரிக்கை கொடுத்துட்டேன். பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வரேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு, சார் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க, ஜோதிடராக இருந்து ஜோதிடம்னு போட்டு பத்திரிக்கை கொடுத்த ஒரே நபர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதை எல்லாரும் கேவலமாக நினைக்கிறாங்க ஒரு சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. ஜோதிடம்னா கெத்தாக இருக்கணும். ஏன்னா ஜோதிடத்தை தேடி தான் எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி வந்து ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 22ஆம் தேதி நடக்க போகுதுங்களா? ஜனவரி 22. அந்த டேட்டை கூட குறித்து கொடுத்தது யார்? அந்த டேட்டையும் ஒரு ஜோதிடர் தான் குறித்து கொடுத்துருப்பார். அப்போ கடவுளுக்கே டேட் குறிக்கிறது யாருன்னா நம்ம ஜோசியர் தான். அப்போ நம்ம அதை பெருமையாக நினைக்கணும். இந்த விஷயத்தில், இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக விஷயத்தில் இந்த இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதக்கூடியது ராமர் கோயிலுடையது. அதில் எனக்கும் மணிகண்டன் ஐயாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது, மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, 22ஆம் தேதி ஜனவரி 22 கும்பாபிஷேகம் நடக்குதா? ராமர் கோயில் கும்பாபிஷேகம். எல்லா கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதோட எனர்ஜி எத்தனை நாளைக்கு இருக்கும்? 48 நாளைக்கு இருக்கும். அந்த 48 நாளுக்குள்ளே எனக்கு கல்யாணமும் நடக்க போகுது, அவருடைய ஆண்டு விழாவும் நடக்க போகுது. அப்போ ராமருடைய முழு கடாட்சமும் என்னுடைய திருமணத்திற்கும் இருக்கும், ஐயாவுடைய ஆண்டு விழாவுக்கு இருக்கும். அதனால் நாம் எல்லாமே பாக்கியசாலிகள், புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே இன்ஃபீரியேட்டாக ஃபீல் பண்ணவே கூடாது. நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள்ட்ட தான் சொல்லுவேன், ஜோதிடம் படிக்கிறத பெருமையாக நினைங்க, நல்லா சம்பாதிங்க, நேர்மையான முறையில் எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கொடுங்க. அவங்க நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்க போகிறோம். வாடிக்கையாளருடைய வெற்றி தான் நம்மளுடைய வெற்றின்னு என்றைக்கு கருதுகிறோமோ அன்றைக்கி மேலே மேலே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே போவோம். நேற்று கூட ஒரு கிளைண்ட்டு பார்க்குறார், சார் 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறார். எவ்வளோ ப்ராஜெக்ட்டுங்க? 400 கோடி ரூபா. 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு
மிகப்பெரிய ஆஃபீஸில் கூடிய எம்டி அவங்களெல்லாம் யாரையும் போய் கன்சல்ட் பண்ணல. யாரை கன்சல்ட் பண்ணுறாங்க? ஒரு ஜோதிடர் தான் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ 400 கோடி ரூபா ப்ராஜெக்டை ஓகே பண்ணி கொடுக்குறது யார்? நம்மள மாதிரி இருக்கிற ஜோசியர் தான். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய தகுதியை மென்மேலும் நம்ம உயர்த்திக்கணும். அப்படி உயர்த்தினா இந்த நவீன உலகத்தில் மேலும் மேலும் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய திருமண அழைப்புதலை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு என்னுடைய திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை புரியுமாறு மனமார்ந்து உங்களெல்லாம் வேண்டி வணங்கி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன் ஸ்டூடியோவில் எங்கே பார்த்தாலும் நம்ம வீடியோ தான் இருக்கும். அதிலே பிராண்டடாக ஒட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், 9566837234 95 66 837 234. நன்றி. ஒரு ஜோதிடர் எப்படியெல்லாம் இந்த நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை எளிமையாக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு வச்சுருவேன் நினைக்கிறேன். ஜோதிடர்கள் வந்து தனக்கான ரேட்டை நம்ம தான், இப்போ காலத்துக்கான மதிப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்து அளவிட முடியாதது. ஓகேங்களா? காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிற விஷயங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஜோதிடர்கள் அவர் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு 20,000 சம்பாதிச்சிருப்பார். ஓகேங்களா? நான் 10,000 சம்பாதிச்சிருப்பேன். வல்லரசு 20,000 சம்பாதிச்சிருப்பார். பாலாஜி வந்திருக்காரு, அவரும் வந்து 20,000 சம்பாதிச்சிருப்பார். ஸோ இந்த நேரத்தை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஜோதிடத்துக்காக ஒதுக்குறோம். அப்படின்னா அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நேரமாக இருக்கும் இது. அப்போ இந்த நேரத்தை வந்து எப்படி அடாப்ட் பண்ணலாம்? பாலாஜியெல்லாம் லோக்கல் கிளைண்ட் யாருக்குமே பார்க்க மாட்டார், இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் மட்டும்தான் பார்ப்பார். ஏன் அப்படின்னா ஜோதிடம் எந்த அளவுக்கு உயரமானதோ அதுக்கு வரக்கூடிய மணி என்ன இருக்கணும்? அதை விட உயரமானதாக இருக்கணும். 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ லட்ச ரூபா சம்பாதிக்கிறது? ஸோ எண்ணங்கள் உயரவாகணும். நம்ம யாருக்கு பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். அந்த டிசிஷன் தான் உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியாளராக சமுதாயத்தில் மாற்ற போது. அந்த வெற்றிக்கான பயணத்தை நம்ம தான் அமைச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து மிகவும் அருமையாக புது மாப்பிள்ளை, விரைவில் வந்து திருமணமாகக்கூடிய புது மாப்பிள்ளை நமது வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கிறோம்.